ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாடி அண்ட் சோல் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமை நம்ம விளையாடலாம். இந்த விளையாட்டு மூலமா உங்களோட ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் போதும் இந்த கேமை நீங்க விளையாடலாம். ஸ்க்ரீன்ல இப்போ நான் ஒரு 10 இமேஜஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. 30 செகண்ட்ஸ் அந்த இமேஜஸ் ஸ்க்ரீன்ல இருக்கும். எந்த பிளேஸ்ல எந்த இமேஜஸ் இருக்கு அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அதை வச்சு 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச அப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் விட்டு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதில் நீங்கள் எவ்வளவு இமேஜஸை சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஞாபக சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான இமேஜஸ் இதோ. நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் கேப். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்த இமேஜஸை 1 பை 1 அரேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளவு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கேம் மூலமா நீங்க உங்களோட ஃபோக்கஸை பயன்படுத்தி எவ்வளவு விஷயங்களை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது, உங்க பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த கேம்ல உங்களால சரியா அரேஞ்ச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொல்ற ஒரு 6 விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா ஒரு 30 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. 31வது நாள்ல இருந்து அதோட டிஃப்ரென்ஸை நீங்க உணர்வீங்க. இன்னைக்குல இருந்து உங்க பிரெயினோட கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்ற போறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்பை போட்டுட்டு டே 1 அப்படின்னு போட்டுட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி டு டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட். உங்களோட மூளை நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னா உங்களோட உடலோட ஆரோக்கியத்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய ரிசர்ச்ல யார் ஒருத்தர் நல்ல உடற்பயிற்சிகளை பண்ணிட்டு பேலன்ஸ்டான உணவுகளை எடுத்துட்டு சரியான அளவு தண்ணீரை குடிச்சிட்டு வராங்களோ அவங்களோட பிரெயின் நல்லா ஆக்டிவாகவும் நல்ல ஞாபகத்திறனோடவும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் 2300 ஆண்களை எடுத்திருக்காங்க. எல்லாருமே 30 வயதுக்கு கீழே இருக்கவங்க தான். இவங்களோட ஹெல்த் அண்ட் பிரெயின் டீட்டெயில்ஸை சயின்டிஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட மிடில் ஏஜ்ல இருந்து அவங்களோட வயசாகிற காலம் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் குறைவாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அண்ட் சரியான உணவு முறை இல்லாத மக்கள் 60% ஈஸியாக வயசாகிறப்ப டெமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கோங்க. தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. தினமும் உடற்பயிற்சி பண்ணுறதுனால உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் சுருங்குறத குறைக்க முடியும். இது உங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுறத தடுக்கும். உங்களோட தினசரி உணவுகள்ல அதிகமா காய்கறி பழங்களை சேர்த்துக்கோங்க. ஆல்கஹால், டொபாக்கோ போன்ற விஷயங்களை பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க அல்லது ஃபுல்லாவே குவிட் பண்றது நல்ல முடிவா இருக்கும். அண்ட் நம்மளோட மூளை 78% வாட்டர்னால ஆனதுதான். ஸோ டெய்லி குறைந்தது 2 to 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை குடிச்சிருங்க. இது உங்களோட மூளையை டயர்ட் ஆகாம பார்த்துக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பின்னாடி வயசான பிறகு உங்களோட மூளைக்கு அது நல்ல ஒரு செயலாக இருக்கும். இரண்டாவது, ட்ரை ரீகலெக்டிங். நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டோட அட்ரஸ் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய டைம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும். ஆனால் இந்த முறை நார்மலாக இல்லை, உங்களோட கண்களை கட்டிட்டு போகணும். இது உங்களோட மூளைக்கு ஒரு சவாலான விஷயம்தான். ஆனால் ஏமாற்றக்கூடாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்களை கட்டிட்டு நீங்கள் தினமும் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு பாருங்க. லைக் டேபிளில் இருக்கிற திங்ஸை கபோர்டில் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் இந்த செயலை முடிச்ச அப்புறமா நார்மலாக நீங்கள் எப்பவும் போல பண்ணுறக்கும் இந்த மாதிரி கண்களை கட்டிட்டு பண்ணுறக்கும் உள்ள வித்தியாசத்தை நோட் பண்ணி பாருங்க. இதில் நீங்கள் உங்கள் பிரெயினை நார்மலாக ஒர்க் பண்ணுறதை விட அதுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் யோசிக்க வச்சு உங்களோட டாஸ்க்கை முடிச்சிருப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க பிரெயினுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கை கொடுத்து உங்க மூளையை நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸை ஞாபகம் வச்சு ரீகலெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். மூன்றாவது, லேர்ன் சம்திங் நியூ. என்னதான் டெய்லி காலையில நேரமா எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டுன்னு இப்படியே பல பேரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மூளை ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு மிஷின் மாதிரி போயிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துலயே தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய புது விஷயங்களை தேடி போய் கத்துக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்க நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கிறதுனால உங்க மூளை நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களோட மூளைக்கு நீங்க புது புது விஷயங்களை கொடுக்கறதுனால உங்க பிரெயின் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணும். உங்க பிரெயினுக்கு டோபமைன் கிடைக்கும். ஸோ உங்களோட பிரெயின் நல்லா ஆக்டிவாகவும் நல்ல ஞாபக திறனோடவும் இருக்கும். அமெரிக்கால ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச்ல 2 குரூப் மக்களை எடுத்திருக்காங்க. குரூப் 1ல இருக்கக்கூடிய மக்களை நிறைய புது புது விஷயங்களை கத்துக்க வைக்கிறாங்க. அதே குரூப் 2ல இருக்கக்கூடிய மக்களை டிவி பார்க்கறது, கேம் விளையாடுறது போன்ற விஷயங்களை பண்ண சொல்றாங்க. ரிசர்ச்சோட முடிவில் அவங்களுக்கு மெமரி டெஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆனால் அந்த டெஸ்ட்டில் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்ட குரூப் 1 சேர்ந்த மக்கள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குரூப் 2ல இருந்த மக்களை விட அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்களோட மூளையோட ஆக்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறப்பவும் அதே மாதிரி நல்லா ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய புது விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். புதுசாக ஒரு ஹாபிஸ் ட்ரை பண்ணுறது, லைக் டிராயிங், பெயிண்டிங், டான்ஸிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். இது மூலமாக உங்களோட ஸ்கில்ஸும் உயரும், உங்களோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். 4வது, ட்ரை யூசிங் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். அடுத்ததாக உங்களோட டாமினன்ட் இல்லாத கையை பயன்படுத்தி வேலை பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம மூளையில் 2 பகுதிகள் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் டாமினன்ட் இல்லாத கைகளை பயன்படுத்தி வேலை பார்க்குறது மூலமாக உங்கள் மூளையோட 2 ஹெமிஸ்பியர்ஸையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரைட் ஹேண்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது உங்கள் மூளையோட ஆக்டிவிட்டியை அதிகரிக்க உதவும். 5வது, சோசியலைஸ். 2019ஆம் ஆண்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் யார் ஒருத்தர் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை ரொம்ப குறைவாக பேசுகிறவங்களா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மக்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட நல்ல கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏதாவது கிளப்பில் ஜாயின் பண்ணலாம், காலையில் அல்லது ஈவினிங்கில் குரூப்பாக வாக்கிங் போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட தேவைக்காக இல்லைனாலும் உங்களோட மூளையோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காக உங்கள் வெளிவட்டார தொடர்பை விரிவாக்கிக்கோங்க. அண்ட் கடைசியாக, மெடிடேஷன் அண்ட் ஸ்லீப். தியானம் பண்ணுறது உங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு நாள் முழுக்க பல விஷயங்களை நமக்கு தேவையில்லைனாலும் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அப்படி நம்ம கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளையில் தேவையில்லாமல் ஸ்டோர் ஆகி நம்ம மூளையோட பெர்ஃபார்மன்ஸை கெடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூளையை சுத்தப்படுத்தி மூளையோட ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தி ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு போதுமான அளவு தூக்கமும் நல்ல தியானமும் நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு தினமும் 6லிருந்து 8 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் தூங்குங்க. இது உங்களோட மூளையில் புது புது கனெக்ஷன்ஸை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்பவும் உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். அண்ட் நீங்கள் தியானம் பண்ணுறது உங்களோட தேவையில்லாத மெமரிஸை அழிக்க உதவும். இது மூலமாக உங்கள் மனம் அமைதியாகி உங்கள் மூளையோட செயல்கள் அதிகமாகும். தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் தியானம் பண்ணலாம். முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட பிரீத்தை மானிட்டர் பண்ணுங்க.
அமைதியா இருக்கிறப்போ நிறைய தாட்ஸ் உங்க மூளைக்குள்ள வரும். ஆனா, அதை எதையுமே நீங்க கண்டுக்காம உங்க மூச்சிலேயே கவனம் செலுத்துங்க. உங்க முழு கவனத்தையும் உங்க மூச்சு காற்றுலயே செலுத்திட்டு இருங்க. இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா உங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அதிகமாகிறது மட்டுமில்ல, உங்களோட பிரெயினுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம பார்த்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.